ஹலோ மக்களே, என் பேர் முகமது. இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இந்த சேனலுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவாக இருக்க போகுது. இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சைக்காலஜிக்கல் மிஸ்ட்ரி சஸ்பென்ஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரியான வெப் சீரிஸ் மற்றும் படங்களுடைய ரிவ்யூ அப்படிங்கிறதான் நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நான் சொன்ன இப்போ இந்த கேட்டகரியை தான் நான் முழு ஃபோக்கஸாக வச்சுருப்பேன். நடுநடுவில் அதை தவிர்த்து மற்ற கேட்டகரி லைக் லவ், ரொமான்ஸ் அப்படிங்கிற மாதிரியான படங்களுடைய ரிவ்யூவும் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஆனால் நம்மளுடைய மெயின் அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது சைக்காலஜிக்கல், த்ரில்லர், மிஸ்ட்ரி அண்ட் சஸ்பென்ஸ்ஃபுல் இந்த கேட்டகரியோட சேர்ந்த இந்த படங்களுடைய ரிவ்யூ தான் அப்படிங்கிறது ரொம்ப ஃபோக்கஸாகவே வச்சுருப்போம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அந்த வெப்சீரிஸுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தாய்லாண்டை சேர்ந்த டோன்ட் கம் ஹோம். இந்த வெப்சீரிஸுடைய ரிவ்யூ அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அம்மாவும் பொண்ணும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அம்மா தன்னுடைய கணவர்கிட்ட சண்டை போட்டுட்டு அவங்க தனியாக ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியில், அதாவது காரில் போகிறாங்க. காரில் வந்துட்டு ஒரு அடர்ந்த காடு, அதில் நடுவில் ரோடு அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் அப்படிங்கிறது நமக்கு காமிச்சிருக்காங்க. அது வழியாக போய்கிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனில் பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே பக்கத்தில் வந்துட்டு ஒரு கிராசரி ஸ்டோரில் ஒரு சில பொருட்களும் வாங்கிட்டே போகிறாங்க. இந்த கிராசரி ஸ்டோரில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கேமராவை பார்த்தீங்கன்னாக்கா ஒத்து பார்க்குறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா காரில் போய்கிட்டு இருக்கும்போது அந்த தன்னுடைய பொண்ணுக்கிட்ட வந்துட்டு விளாட்றாங்க. அதாவது நான் 1 2 3 எண்ணுறேன், நீ வந்துட்டு காருக்குள்ளே ஒளிஞ்சிக்கோ, நான் உன்னை வந்துட்டு கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விளையாட்டு காமிச்சிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த விளையாட்டுலேயும் அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ஜர்க்கு அப்படிங்கிறது அந்த இடத்துல அவங்க அம்மாவுக்கு கொடுக்கும். ஸோ அப்படி அவங்க போய்கிட்டே இருக்கும்போது அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே ஒரு நைட் நேரம் அப்படிங்கிறதுனால யாருமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நடுவில் அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தூக்கம் வர ஆரம்பிச்சிருது. அந்த தூக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய கார் அப்படிங்கிறது கட்டுப்பாட்டை இழந்து அப்படியே அங்கேயும் இங்கேயுமோ வந்துட்டு தள்ளாடிக்கிட்டே வந்துட்டு ஓட்டிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு ஒரு வண்டி வருது. அங்கேயே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது ஆக வேண்டியது. ஆனால் அங்கேருந்து அவங்க அந்த காரை சமாளித்து ஒரு வழியாக ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீடு பார்த்தீங்கன்னாக்கா 100 வருஷம் பழமையான ஒரு வீடு. அதாவது அந்த அம்மா வந்துட்டு அவங்களுடைய அந்த குழந்தை பருவம் அப்படிங்கிறது அந்த வீட்டில் தான் கழிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 வருஷங்கள் கழித்து அவங்க அந்த வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு பயம் அப்படிங்கிறதும் இல்லை. அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து எந்த ஒரு பயமுமே இல்லை, அவங்க சாதாரணமாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு போனதுலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பொண்ணு அங்கே வந்துட்டு ஏதோ ஒரு அமானுஷ்ய விஷயங்கள், ஏதோ சத்தம் கேட்குற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அப்பப்போ அந்த கரண்ட் அப்படிங்கிறது, அதாவது விளக்கு அப்படிங்கிறது அணைஞ்சு போயிடும் கொஞ்சம் மழை பெஞ்சாலே. ஸோ அப்படி இருக்கும்போது சாப்பிட்ற நேரத்துலையும் சரி, அவங்களுக்கு அம்மாவுக்கு பின்னாடி இந்த கரண்ட்டு போகிற நேரம்லாம் ஒரு பெரிய ஒரு உருவம் அப்படிங்கிறது தெரியுது. அதாவது சீலிங்குக்கு ஒட்டுற மாதிரியான ஒரு பயங்கரமான உருவம் அப்படிங்கிறது தெரியுது, கண்கள் 2. அது மட்டும் இல்லாமல் இந்த உருவம் அப்படிங்கிறது வெறும் அந்த சின்ன பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது. அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஜெனரேட்டர் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஜெனரேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வீட்டுக்கான மாதிரி இல்லை, அது வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய கம்பெனி அப்படி அவங்க வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஜெனரேட்டர் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அவங்களுடைய நாட்கள் அப்படிங்கிறது அங்கே கழியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டை வந்துட்டு பாதுகாக்கிற மாதிரியான ஒரு பாதுகாவலர் ஒருத்தர் இருக்கார். அவருடைய கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு வெட்டப்பட்டிருக்கும், ஒரே ஒரு கண்ணு தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இப்படியே அந்த படம் அப்படிங்கிறது போயிட்டுருக்குது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணு அந்த வீட்டில் இருந்து காணாமல் போயிடுறான். அதாவது அந்த சின்ன பொண்ணு காணாமல் போனதுக்கு அப்புறம் கடைசியில் அந்த பொண்ணு கிடைச்சாங்களா, அவங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு, அந்த வீட்டை விட்டு அவங்க வெளியே வந்தாங்களா இல்லையா, ஏன் அங்கே பெரிய ஜெனரேட்டர் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஏன் தன்னுடைய கணவர்கிட்ட இருந்து அவங்க வந்துட்டு சண்டை போட்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் அந்த மூவியை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இந்த மூவி பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமான ஒரு த்ரில்லர், மிஸ்ட்ரி அண்டு சஸ்பென்ஸ்ஃபுல்லான ஒரு மூவியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு சைக்காலஜிக்கல் மற்றும் சஸ்பென்ஸ் மிஸ்ட்ரி லவராக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாகவே பிடிக்கும். உங்களுக்கு இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாகவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு ஹாரர் மூவி, அதாவது ஹாரர் சீரீஸ் அப்படிங்கிற மாதிரியே அந்த சீரீஸை கொண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சீரீஸுக்கும், அதாவது ஒவ்வொரு எபிசோடுக்கும் எண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சஸ்பென்ஸ்ஃபுல்லான ஒரு மியூசிக்கோட நம்மளை வந்துட்டு ஒரு வியப்பேற்றுற மாதிரியான, அதாவது ஒரு ஆச்சரியமாக ஒரு சஸ்பென்ஸோட அந்த எபிசோடை வந்துட்டு முடிப்பாங்க. அது ரொம்பவே பிடிச்சிருந்தது.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த 2 எபிசோட வச்சு ஏதோ ஒரு ஹாரர் படம் போல அப்படின்னு மட்டும் நினச்சாதீங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக ஒரு தண்ணி ரூட்லேயே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அந்த சீரீஸை. அது மட்டும் இல்லாமல் நடிப்புன்னு சொல்லப்போனால் அந்த அம்மா கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே இயல்பாகவே சும்மா தரமாக நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பொண்ணு கூட பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே சூப்பராக அந்த கதை அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்துடைய பாசிட்டிவ். அது மட்டும் இல்லாமல் படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர், பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படிங்கிறது உங்களை வந்துட்டு அப்படியே அந்த சீரீஸை கனெக்டாக வச்சுருக்கோம். ஒவ்வொரு செகண்டும் என்ன ஆகும் அப்படிங்கிறத உங்களுடைய ஹார்ட் பீட்டு டப்பு அப்படிங்கிற மாதிரியே, அதாவது சைலண்ட்டாகவே இருக்கும். பட்டுன்னு ஒரு சவுண்டு வரும். அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுவீங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மூவியுடைய அந்த டோன் எல்லாமே ஒரே டார்க் டோனாகவே இருக்கும். செம்மையாக ஒரு பயங்கரமான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மற்றும் சஸ்பென்ஸ்ஃபுல்லான ஒரு மூவி அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துடைய அந்த நெகட்டிவ் என்ன அப்படின்னாக்கா, சில இடங்களில் படம் அப்படிங்கிறது ஸ்லோவாக தான் போகும். என்னடா இதெல்லாம் ஏன்டா காட்டுறீங்க, தேவையில்லாத இது மேட்ருக்குள்ளே வாங்கடா, யாரா பண்ணியிருக்கா, என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்மளுக்குள்ளே தோண வைக்கும். பட் அது கதைக்கேற்ற மாதிரி போகும். ஏன்னா நமக்கு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக மேட்ரை சொல்லிட்டா நல்லா இருக்காது இல்லையா. சில பேர்களை சில கேரக்டர் காமி இவங்களா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு இது உருவாக்கணும் இல்லையா, இமேஜினேஷன், ஒரு ஃபீலிங்ஸை. அதனால் நம்மளை வந்துட்டு அங்கங்கே அலைய வர மாதிரியே சில ஸ்லீன்ஸ் ஷோவாக போவோம். அது மட்டும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து பார்த்திங்கனாக்கா நம்மளை ஃபுல்லாக கனெக்டாகவே வச்சுருக்கோம் அந்த சீரீஸு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த சீரீஸை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சீரீஸ் கிளைமேக்ஸில் என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னாக்கா கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா கிளைமேக்ஸில் உங்களை மண்டியை குழப்பிடும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது சில இடங்களில் லாஜிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மேட்ச் ஆகாது. அது என்னென்ன இடங்கள் அப்படிங்கிறது நான் சொல்ல விரும்பலை. நீங்களே படத்தை சீரீஸை பாருங்கள். நான் வர படம் சொல்லிட்டு இருக்க நடுவில் மன்னிச்சுக்கோங்க. சீரீஸை பாருங்கள். பார்த்துட்டு எண்டிங்கில் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது, அல்லது யாராவது பார்த்துட்டிங்கன்னா அந்த சீரியஸை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மண்டையை குழப்பி உங்களை சைக்கோ ஆக்கிடும் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு விசித்திரமான ஒரு கதை. அந்தளவுக்கு சீரீஸ் பார்த்தீங்கன்னா விசித்திரமான ஒரு கதை அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடையவே பார்க்கலாம். அடல்ட் சீன்லாம் எதுவுமே இல்லை. வெறும் 2 இடத்துல மட்டும் வந்துட்டு ஒரு கிஸ் அடிக்கிற சீன் இருக்கும். மற்றபடி எதுவுமே கிடையாது. அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஃபேமிலியோட பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரத்தம் தெரிக்கிறது, கத்தி குத்துறது, அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு குழந்தைங்களை அவாய்ட் பண்ணிக்கிறதும் நல்லது. ஏன்னா ரொம்பவே ஹாரராகவும் இருக்கும் அந்த படம், அந்த சீரீஸ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஹிந்தியில் அவைலபிளாக இருக்குது. ஹிந்தி தெரிஞ்சுன்னா பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இங்கிலீஷ் சப்ஸ்கிரைப்டரோட நீங்கள் கண்டிப்பாக இந்த சீரீஸை பார்த்து மகிழலாம். எந்த ஓடிடியில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கூகுளில் பண்ணிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த சீரீஸுக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் என்ன அப்படின்னாக்கா 3.5 out of 5. ஸோ இதே போல் நம்மளுடைய சேனலில் மூவி ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.